வணக்கம். நினைவாற்றல் அதிகரிக்க யோகா பயிற்சி செய்யுங்கள். பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவர் அறிவுரை. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் சுமதி அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் செய்து காண்பித்து யோகா மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்விற்கு தேவையான அணுகுமுறையை வழங்குகிறது. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உடலின் நெகிழ்தன்மைகளை உயர்த்துகிறது. இதயம் உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளையும் வலுவடைய செய்கிறது. எலும்பு மற்றும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு நினைவாற்றலையும் கவனத்தையும் அதிகரிக்க செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது. நாளமில்லா சுரப்பிகளை சரியான முறையில் தூண்ட செய்கிறது. எனவே அனைத்து மாணவர்களும் மற்றும் அனைத்து வயதினரும் யோகா பயிற்சியை மேற்கொண்டு உடலை ஆரோக்கியமாக நோயிலிருந்து பாதுகாத்து வாழ வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி, தனலட்சுமி, செந்தில்குமரன், வெங்கடேசன், அபிராமி, பாலமுருகன், உடற்கல்வி ஆசிரியர் அந்தோனிசாமி மற்றும் அனைத்து மாணவ மாணவிகளும் யோகாசனங்களை மேற்கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். தண்டோட முழுசா வளையுதா? முதுவலியெல்லாம் ஒரு நாளுமே வராது. சரியா? ஓகே. இப்ப எல்லாரும் கைகளை இடது பக்கம் இப்படியே நீட்டிக்கிங்க. இடது பக்கமா நீட்டிக்கணும் கைகளை. இப்ப ரெண்டு கையையும் தரையில தொட்டு முட்டிய தொடணும். தலை முட்டிய தொடணும். எங்கேயும் முட்டிய வளைக்க கூடாது. பாதஹஸ்தாசனம். ஓகே. இப்ப அப்படியே வலது பக்கம் முட்டிய வளைக்கிங்க. இப்ப ரெண்டு கைகளையும் சாமி கும்பிடுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே பின்னாடி வளைங்க. இதுக்கு பேர் தான் சந்திர நமஸ்காரம். ஆமா, சந்திரன் வைங்க. இடது பக்கம் மூக்கால காத்த ஃபுல்லா இழுங்க. இப்ப இடது பக்கம் மூக்க அடைச்சுக்கிட்டு வலது பக்கமா காத்த வெளியில விடுங்க. இப்ப மறுபடியும் வலது பக்கமே காத்த இழுங்க. இப்ப இடது பக்கமா விடுங்க.